கடந்த இரவு ஆமை ஜபித்து ஆண்டவரே நாளை தினத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வார்த்தை சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது கர்த்தர் ஒரு வசனத்தை காண்பித்தார். அதை வாசிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாய கர்த்தாவே நோக்கி பார்க்கிறோம் ராஜா. கண்மலை மீட்பமாகிய தேவனே, எங்கள் இருதயத்தின் நினைவுகளும் வாஞ்சியும் உமக்கு பிரதியாய் இருப்பதாக. வாயின் வார்த்தைகளும் தியானமும் உமக்கு பிரதியாய் இருப்பதாக ராஜா. கேட்கிற கண்களும் செவிகளும் உள்ளங்களும் இருதயங்களும் ஆண்டவரே மகிழத்தக்கதாக, கலிகூறத்தக்கதாக ஆண்டவரே சொல்லப்படுகிற அத்தனை வார்த்தைகளின்படி கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கும்படியா, கேட்கிற அத்தனை வார்த்தைகளின்படி கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கும். அவளுக்கு நீதி செய்ய முடியாது, கர்த்தர் உதவி செய்ய முடியாது, கர்த்தர் ஆண்டவரே துணை செய்ய முடியாது செபிக்கும். அடியான மறைத்து நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்துக்கு கேட்டு நல்ல பிதாவே. அல்லேலூயா. என்ன சொல்லுதுங்க? மறுபடியும் அதை வாசிங்க. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கிறோம் 1000 கண்கள் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறது. அல்லேலூயா. எங்க போனாலும் ஒரு பில்டிங்ல பார்த்தா எந்த பக்கம் போனாலும் கேமரா இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு ரோடெல்லாம் கேமரா, இன்னைக்கு சிட்டி எல்லாம் கேமரா பாருங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கே கர்த்தர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன். ஆமென். 4000 6000 ஆண்டுகளுக்கு இந்த உலகம் தோன்றின நாள் முதற்கொண்டே ஆமென் இந்த உலகத்திலே அவர் சொன்னவைகள், அவர் செய்தவைகள், அவர் அறிவித்தவைகள், அவர் அறிவித்துக் கொண்டிருக்கிறவைகள், அவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிற எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்க சொல்லுகிறது கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தா? நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதா. அல்லேலூயா. நம்முடைய தேவ கண்கள் நல்லோரையும் பார்க்கிறது, தீயோரையும் பார்க்கிறது. ஆமென். ஆகையினாலே நாம் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அது தேவனுக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா. ஆமென். நாம் நல்வழியில் நடந்தாலும் தீய வழி நடந்தாலும் தேவனுக்கு நன்றாய் தெரியும். ஒருவரும் ஒரு காலம் ஆமென் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக ஒன்றையும் நாம் மறைக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வருஷத்தை ஒரு வாசிங்க. உன் தேவனாகிய அன்பு கூர்ந்து வெய்ய பண்ணி போதும். சங்கீதம் 11:4 கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறார். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தேவனை தேடுகிற, அவருடைய கற்பனை கை கொள்ளுகிற, அவரை முழு இருதயத்தோடும் அவரை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளை கொடுக்கும்படி அவருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது. இங்கே சொல்வது அவருடைய கண்கள் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறது. அவர் என்ன செய்கிறாரா? மனுபுத்திரரை பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த மனுபுத்திரரை? இங்க இருக்கிற நம்மளதான். அல்லேலூயா. பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற நம்மளதான் பார்க்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை பயபக்தியோடு சேவிக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை கவனமா கேட்கிறோமா? ஆண்டவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா என்பதை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உலகத்திலே நல்லோரையும் பூமியும் தீயோரையும் பார்க்கிறது. இஸ்ரவேல் ஜனத்துக்காக ஒரு கண்கள் பார்க்கிறது. அவர்களை நன்மையை, அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும், மிருகச்சீவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அவர் கொடுக்கும்படியாக நோக்கி பார்க்கிறது. ஆலயத்துல என்ன பார்க்கிறது? அவரை சேவிக்கிற நம்முடைய, அவரை ஆராதிக்கிற நம் எப்படி சேவிக்கிறோம், எப்படி ஆராதிக்கிறோம் என்பதை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல மிக மிக கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்துல, கர்த்தருடைய பரிசுத்த ஆராதனையில, அல்லேலூயா, இடைப்பட்டதான நாட்கள்ல ஆமே அற்புத கூட்டம், ஆமே விடுதலை கூட்டம், வாச கூட்டம், என்னென்னமோ கூட்டம் எங்கெங்கேயோ நடக்கலாம், மண்டபத்துல நடக்கலாம், எங்கெங்கேயோ நடக்கலாம். ஆனால் தேவனுடைய கண்கள் தம்முடைய ஆலயத்திலிருந்து, தம்முடைய பரிசுத்த ஆமை ஆலயத்திலிருந்து நம்மை ஆராதிக்கிறவருடைய செயல்களை, ஆராதிக்கிறவுடைய காரியங்களை நோக்கி பார்த்துக்கிறோம். நாம் எப்படி ஆராதிக்கிறோம், எப்படி அவரை சேவிக்கிறோம், எப்படி அவரை தொழுது கொள்ளுகிறோம், எந்த மனதோடு அவரை தொழுது கொள்கிறோம், எந்த உள்ளத்தோடு அவரை தொழுது கொள்கிறோம். தாவீது சொல்லுகிறார், என் முழு இதயத்தோடு அவரை சோத்தரிப்பேன், முழு இதயத்தோடு அவரை துதிப்பேன், நான் அவரை கீர்த்தனம் பண்ணுவேன், அவரை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இதை கவனிக்கிறது. அல்லேலூயா. நாம் தேவனுடைய ஆலயத்திலிருந்து முழு இருதயத்தோடு ஜெபிக்கிறோமா? நம்ம ஆலயத்துக்குள்ள வந்துட்டா நம்ம ஆண்டவரை மட்டும்தான் பாக்குறோங்க, வேற எதையும் பார்க்க கூடாது, வேற எந்த சத்தத்தையும் கேட்க கூடாது. அதுக்குதான் சில சர்ச்சில எல்லாம் போயிட்டு அந்த போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்கன்னு போடுவாங்க. ஆமா, சில நேரங்கள்ல ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு கொஞ்ச நேரம் தான் ஆண்டவர்கிட்ட இருக்க போகிறோம். அதை நம்ம கவனிச்சு கேட்டாதான் நம்முடைய வாழ்க்கையில அது நமக்கு என்ன செய்யும், ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா. நம்ம கவனிச்சு கேட்டாதான் ஆசீர்வாதமா மாறும். நம்ம செவி கொடுத்தா தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இங்க வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய கண்கள் நல்லவரையும் தீயரையும் பார்க்கிறது. அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அது துவக்கம் முதல் முடியும் மட்டும் ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும் நம்மை நோக்கி பார்க்கிறது. அது மட்டுமல்ல, ஆலயத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 3 வசனத்தின் அடிப்படையில இந்த நாள் ஆவியானவர்களோடு கூட பேசுவாராக. கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, எனது உள்ளம் கதறிடும் போது எனங்கி வந்து உதவிடும் தேவன், எனது உள்ளம் கதறிடும் போது நெருங்கி வந்து உதவிடும் தேவன், எனது கண்ணீரை காண்கின்ற தேவன், எனது ஜபத்தை கேட்கின்ற தேவன், கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர், நம்முடைய நெருக்கத்திலிருந்து நமக்கு உதவி செய்கிற தேவன், நெருங்கி வந்து நம்மை உதவிட நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுவோமா? மகிழ்ச்சியா அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. கலிகுருதோடு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஆண்டவர் இந்த நாள்ல நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய கண்கள் நோக்கி பார்த்தால் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும். 3 வேகமா சொல்லி நான் சரியான நேரத்துல முடிக்க போகிறேன். 3 காரியங்கள். கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்தால், நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்த்தால் வேற, கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்தால். வேதத்திலே அநேகருடைய கண்கள் அவரை நோக்கி பார்த்தது, சிலருடைய கண்கள் சிலரை கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்த்தது. அல்லேலூயா. வேதத்துல பார்க்க முடியும். அநேக பரிசுத்தவான்கள் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தர் அநேகரை நோக்கி அவர் சத்தமிட்டு கூப்பிட்டார். அல்லேலூயா. ஆமென். சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிட்டார். ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். எலியாவே, எலியாவே என்று கூப்பிட்டார். ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் ஆமென் பேதுருவை பார்த்து கூப்பிட்டார். ஆமென் பவுலை பார்த்து கூப்பிட்டார். அதே நேரத்தில் சிலர் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகார் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாள். ஆமென். பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில குருடர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். 10 குருடர்கள், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், ஆண்டவரே இயேசுவே எனக்கு இறங்கும், ஆமென் ஆண்டவரே எனக்கு இறங்கும். 3 சத்தத்தோடு கூப்பிட்டாங்க. மார்க்கு, மத்தேயு, லூக்கா. 3 இடத்திலும் ஒரு தாவீதின் குமாரன், ஒரு இயேசுவே, ஒரு ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று அவர்கள் கூப்பிடுவதை பார்க்க முடியும். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கூப்பிடுவதற்கும் அவர் கூப்பிடுவதற்கு வித்தியாசம் உண்டு. நாம் பேசுவதற்கும் அவர் பேசுவதற்கு வித்தியாசம் உண்டு. ஆமென். நாம் செய்வதற்கும் அவர் செய்வதற்கு வித்தியாசம் உண்டு. நாம் ஒரு பகுதியை ஆண்டவர் கொடுப்போம், அவர் 10 மடங்கை நமக்கு கொடுப்பார். ஆண்டவர் நம்மை என்ன செய்வார்? ஆமென். நாம் அவரை ஒரு தேவைக்காக கூப்பிடுவோம், அவர் கூப்பிட்டதுக்காகவும் அந்த நாம் என்ன தேவைக்காக ஜெபிக்கிறோமோ அதையும் கொடுப்பார், அதற்கு மேலேயும் கொடுப்பார். அல்லேலூயா.
அதுதான் தேவன் கொடுக்கிறவைகள், அதுதான் தேவன் செய்கிறவைகள், அதுதான் தேவன் நம்மோடு பேசுகிறவைகள். அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆண்டவரே என்றுதான் கூப்பிடுவோம். ஆனா ஆமா, எலியா 3 முறை கூப்பிட்டான். ஆமா, அங்க சாமுவேல் ஆண்டவரு சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுறார். அல்லேலூயா. 3 முறை அவனை கூப்பிடுகிறார். அல்லேலூயா. லாசருவே வெளியே வா. ஆமென். ஆண்டவர் சொன்னார். நம்முடைய தேவன் ஆமென் ஒரு முறை விளம்பினால் 2 முறை கேட்டிருக்கப்படுகிறதுன்னு சொல்றார். ஆகவே இந்த வேதம் ஒவ்வொன்றும் ஜோடி உள்ளது. அல்லேலூயா. கர்த்தர் எல்லா வசனத்தையும் ஜோடியோட தான் வச்சிருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க இன்னொரு 4ஆம் புத்தகத்துல இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே ஜோடிலாம் நம்ம எல்லாம் ஜோடாதான் படைச்சிருக்கிறார். ஆகவே ஆண் ஒன்று பெண் ஒன்று, கணவன் மனைவி, தாய் தகப்பன், சகோதரன் சகோதரி, தம்பி தங்கை, அவர் வானம் பூமி சூரியன் நட்சத்திர என்ன சொல்ல நட்சத்திரங்கள் ஆண்டவர் எல்லாவற்றின் நன்மை தீமை ஆண்டவர் அப்படிதான் படைத்தார். இதனாலும் கூட நாம் கூப்பிடுவதற்கோ அவர் கூப்பிடுவதற்கோ நாம் நோக்கி பார்ப்போம் அவர் நம்மை நோக்கி பார்ப்போம் வித்தியாசங்கள் உண்டு. வேகமா என்னோடு வசனத்தை திருப்புங்கள். முதலாவது அவர் நம்மை நோக்கி பார்த்தால் கிடைக்கும் ஆசீர்வாதம். எரேமியா 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாகிய அவனவனுக்கு அவனுடைய வழிகளுக்கு தக்கதாக அவனுடைய கிரியைகளின் பலனை அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுப்புத்தருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமா இருக்கின்றன. அல்லேலூயா. கரங்களை தட்டி கத்துறோமா படுத்துறோமா? அல்லேலூயா. என்ன அழகான வார்த்தை பாருங்க. ஆண்டவர் நம்ம ஆண்டவர் யாருங்க? யோசனையில பெரியவர், செயலில வல்லவர். அவர் சொல்லுகிறார் ஒவ்வொரு மனிதனுடைய செயல்களுக்கு தக்கதாக, ஒவ்வொரு மனிதனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக, ஒவ்வொரு மனிதனுடைய யோசனைக்கு தக்கதாக, ஒவ்வொரு மனிதனுடைய நினைவுக்கு தக்கதாக அவர் பலன் அளிக்கிறார். அல்லேலூயா. கணவனுக்கு தக்க பலன், மனைவிக்கு தக்க பலன், பிள்ளைக்கு தக்க பலன், சகோதரனுக்கு தக்க பலன், சகோதரிக்கு தக்க பலன், நண்பனுக்கு தக்க பலன், ஊழியனுக்கு தக்க பலன், விசுவாசிக்கு தக்க பலன். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசி செய்ததுக்கு விசுவாசிக்கு தக்க பலன். விசுவாசி தேவனை நேசிக்க, கர்த்தருடைய ஊழியத்தை நேசிக்க, கர்த்தருக்காய் கொடுக்கிறது தக்க பலன். ஊழியக்காரன் ஊழியத்தை செய்கிற பலன், ஊழியத்தில தியாகம் செய்து, ஊழியத்தில பொறுமையா இருந்து, ஊழியத்தில பாடுகளை அனுபவித்து, ஊழியத்தில சோதனைகளை அனுபவித்து, ஊழியத்தில வேதனைகளை அனுபவித்து, அவமானங்களை அனுபவித்து, நிந்தைகளை அனுபவித்து கர்த்தருக்காய் நிற்கிறதுக்கு தக்க பலன். பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியிருக்கு கேட்க பலன். கணவன் மனைவி ஒருவரை கணவன் நேசித்து வாழ்கிறது கேட்க பலன். ஆண்டவரை ஒன்றாய் சேவிக்கிறது கேட்ட பலன். குடும்பம் கர்த்தரை சேவிக்கிறது கேட்ட பலன். தேசம் கர்த்தரை நம்புவது கேட்ட பலன். ஆண்டவர் தக்க பலன்களை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. தக்க பலன்களை கொடுக்கிற, தக்க நேரத்துல, தக்க சமயத்துல, தக்க வேலையில, தகுந்த காலத்துல, தகுந்த வேலையில, ஏற்ற காலத்துல அவர் சரியாய் செய்கிற தேவன். அல்லேலூயா. அதனால சொல்லுகிற அவர் யோசனையிலே பெரியவன், செயலிலே வல்லவன். நம்ம யோசனை எல்லாம் என்ன யோசனைங்க? மஞ்சு யோசனை சொல்லுவாங்க இல்லையா? நம்ம யோசனை எல்லாம் மஞ்சு யோசனை, அது பெயிலா போற யோசனை. ஆமா, நம்ம யோசனை எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் தான் ஓடும். எதுனாலும் தோல்விக்கு அப்புறம் தான் வெற்றி. இப்படி செஞ்சுட்டு தான் வருமே. ஆமா, பஸ் ரிப்பேர், பெட்ரோல் காலியானதுக்கு அப்புறம் பெட்ரோலை போட்டிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிப்போம். நம்ம யோசனை அப்படிப்பட்ட யோசனை. ஆமே, கெட்டு போனதுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கலாமே நம்ம யோசனை. ஆனா தேவன் நம்ம எல்லாவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறவர். அல்லேலூயா. அவர் சொல்லுவார் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, அது உயர்ந்தவைகள் என்றார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம டக்குன்னு உடனே கொஞ்சம் மனம் இருந்த உடனே போய் ஒன்னு டபக்குன்னு வாங்கிட்டு வந்துருவோம், யோசிக்கவே மாட்டோம். ஆனா அப்படி அல்ல. யோசனையில் பெறுவர் யோசித்து அது சரியானதை, சரியா தேவையானதை அது நமக்கு வாங்க ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அதான் சொல்ற, அவருடைய பலத்த கரத்துல அடங்கி இருங்கள், ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்தும்படிக்கு, உங்களுக்கு ஏற்ற காரியங்களை செய்யும்படிக்கு, உங்களை வெற்றியடைய பண்ணும்படிக்கு, உங்களை நன்மையை பெற பண்ணும்படிக்கு, உங்களை உயர்வடைய பண்ணும்படிக்கு யோசேப்பு கர்த்தருடைய கரத்திலே காத்திருந்தார். தானியேல் கர்த்தருடைய கரத்திலே காத்திருந்தார். ஆமே, தேவன் கரத்திலே காத்திருந்தவர்கள் எல்லாரும், தேவனுடைய நாளுக்காய் காத்திருந்த எல்லாரும், தேவனுடைய வேலைக்காய் காத்திருந்த எல்லாரும் மகிமையாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், உயர்த்தப்பட்டார்கள், மேன்மை அடைந்தார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில என்ன பார்த்தா சொல்றாங்க, நீ காலைல கூட எங்க வீட்டுல நான் பாடி எதோ செஞ்சுட்டேன், இதை போய் இவரை போய் கொடுத்துட்டாரு, இவரை கொடுத்தனாலதான் நமக்கு அப்படின்னு. ஆனா நான் காத்திருந்தேன், கொடுத்தாரு. அல்லேலூயா. 5 வருஷம் காத்திருந்தேன். எல்லாரும் சொல்லுவாங்க 5 வருஷம் காத்திருந்தேன். எங்க பாஸ் எத்தனையோ பொண்ணை காட்டினாரு. ஆமா, கல்யாணத்துக்கு போறதெல்லாம் ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஜீவானந்த ஒரு கெட்டிடுவோம்னு சொல்லுவாரு. ஆனா என்ன பார்த்தவங்களா சொன்னாங்க, இவ்வளவு நாள் காத்திருக்கீங்க, உங்களுக்கு நல்ல பொண்ணு தான் கிடைக்கும். அல்லேலூயா.
அவர்கிட்ட கேட்டேன், அவருக்காக நின்று. ஆமென். ஆமே, அவர் நம்மை நோக்கி பார்க்க வரைக்கும், அவர் நமக்கு ஒன்னை செய்யும் வரைக்கும் நான் காத்திருப்போமானால், அவர் உன்னை கொடுக்கும் வரைக்கும் காத்திருப்போமா, அது நல்லதா தான் இருக்கும். அல்லேலூயா. நம்ம அவசரப்பட்டு வாங்கினா, அவசரப்பட்டு கட்டினா அவதிப்பட்டு தான் ஆகணும். அல்லேலூயா. ஆமா, ஒரு இடத்துல போய் சாட்சியா சொன்னேன். அவங்க எல்லாம் பாஸ்டர் வந்தோட, பரவாயில்ல பாஸ்டர், நீங்க ரொம்ப பாக்கியமான ஆள் தான் அப்படின்னாங்க. அல்லேலூயா. நான் வீட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதையோ, பிள்ளைகளுடைய தேவையை குறித்து நான் ஒரு நாள் கவலைப்பட்டது இல்லை. அது ஆட்டோமேட்டிக்கா வீட்டுல உள்ளவங்களை வச்சு நடக்குன்னு சொன்னேன். அல்லேலூயா. பரவாயில்ல பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் கவலைப்படுவதெல்லாம் கர்த்தர் நாம நம்ம மூலம் கர்த்தருக்காக எதையாவது செய்யணும், கர்த்தரை எப்படியாவது மயப்படும், இந்த ஊர்ல எப்படியாவது ஒரு ஆலயத்தை கட்டணும், எப்படியாவது ஆண்டவருக்கு ஒரு ஊழியத்தை செய்யணும், எங்கேயாவது போய் ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்தணும், இதுதான் என்னுடைய வேலை. அல்லேலூயா. தேவனை நாம் அப்படி செய்யும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய சொல்கிறார். அவருடைய கண்கள் அதுக்குதான் நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்குதான். நம்முடைய செயலை, நம்முடைய கிரியை, நம்முடைய வழியை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குதான். அதுக்கு தக்க பலனை கொடுப்பாராம். வழிக்கு தக்க பலன், நம்ம நடக்கிற பாதைக்கு தக்க பலன், செய்யற செயலுக்கு தக்க பலன். பாருங்க, அழகா சொல்லுகிறார், கிரியைக்கு தக்க பலன். அல்லேலூயா. வேத வசனத்தை அதுக்கு ஆதாரமா நிறைய நான் சொல்ல முடியும். சிலதை நான் சொல்றேன். ஏசாயா 33:11 வீட்டுல போய் வாசித்தீங்கன்னா தெரியும். அவர் கைகளின் பலனை நமக்கு கிடைக்க பண்ணும். நம்முடைய கைகளின் பலன் நமக்கு கிடைக்கும் சொல்லுகிறார். ஆமை. இன்னும் சொல்லுகிறார், நீதி, ஆமை, உண்மையான பலன் நமக்கு கிடைமா. நீதிக்கு உண்மைக்கு ஏற்ற பலன். 1 சாமுவேல் 26:23 வீட்டுல போய் வாசிங்க. 1 ராஜாக்கள் வேணா எழுதிக்காங்க, ஏன்னா சமயம் இல்லை. 1 ராஜாக்கள் 8:40 வழிகளுக்கு தக்க பலன் உண்டு. 2 நாளாகும் 6:30 பார்த்தா இருதயத்துக்கு தக்க பலன். நம்ம இருதயத்துல நினைக்கிற நினைவு, இருதயத்தில் நடக்கிற செயலுக்கு தக்க பலன் உண்டு. சங்கீதம் 109:20 போய் பாத்தீங்கன்னா, ஆமே, அவர் நம்மை விரோதிக்கிறவர்களுக்கு, ஆமே, நம்மை விரோதிக்க தக்க பலன். பாருங்க, நம்முடைய வழிகளுக்கு, நம்முடைய நினைவுகளுக்கு, நம்முடைய செயலுக்கு தக்க பலன் ஆண்டவர் முதலாவது கொடுப்பாரு. 2வது, நம்மை விரோதிக்கிற, நம்முடைய பகைக்கிற, ஆமே, நம்ம என்ன சொல்ல தீமை செய்ய நினைக்கிறவர்களுக்கு தக்க பலனை கொடுப்பார். சங்கீதம் 58:11 சொல்றது, மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அவர் நமக்கு பலன் கொடுக்கிற தேவன். அவரை நோக்கி பார்த்தோம்னா கர்த்தர் நிச்சயமா நமக்கு நல்ல பலன்களை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆகவே முதலாவது அவர் என்ன செய்வாரா, அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு தக்க பலனை கொடுப்பார். அல்லேலூயா. அவருடைய செய்கைக்கு, கிரியைக்கு தக்க பலன். அவர் நம்மை நோக்கி பார்ப்பதனால் நமக்கு கிடைக்கிற பலன். அவரை நோக்கி பார்க்கும்போது, நாம் அவரை நோக்கி பார்ப்பதனால் கிடைக்கிற பலன் ஆண்டவர் நீதியான பலன். ஆமே. சத்துருக்கள் மத்தியிலே நமக்கு பலன். ஆண்டவர் சத்துருக்கள் மத்தியில நமக்கு நீதியை சரி கட்டுவார். ஆமே. நம்மை வெட்கப்படுத்த நினைத்தவங்களை அவங்க வெட்கப்பட்டு போக செய்வார். நீங்க எத்தனை பேர் பாருங்க, இந்த நம்மளை இங்க வெட்கப்படுத்துறவங்க நம்மளை இந்த ஊர்ல இல்ல போயிட்டாங்க. நான் சொல்லட்டுமா, எத்தனை பேர் எனக்கு தெரியும். இப்ப தேடி தேடி பாக்குறேன். நம்ம வசனம் சொல்லுது, தேடியும் காணாது இருப்பாய். உண்மையா சொல்றேன், என்னன்னு தெரியல, நானும் தேடி தேடி பாக்குறேன். கடந்த நாள் அவங்க கிராமத்துக்கு எல்லாம் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தேன். தேடினாலும் இல்லை, வீடு இருக்கு, ஆள் இல்லை. எங்கன்னு கேட்டா வேற ஊருக்கு போயிட்டாங்க, இங்க இல்லைன்ட்டு. எனக்கு அருமையான கத்துட்டு, உண்மையாய் தேவனை நாம் வாஞ்சியாய் நேசிக்கும் போது கொஞ்சம் நேசம் இருந்தாலும் கர்த்தர் நம்ம மேல் உண்மையா இருக்கு. கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவர்கள் அநேகத்துல, ஆண்டவருக்காக நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருந்தோம்னா அநேக சாட்சியாக நம்ம அநேகருக்கு சாட்சியா நிறுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நமக்கு பலன் அளிக்கிற நல்ல கர்த்தராய் இருக்கிறார். 2வது, அவர் யாருக்கு பலன் அளிக்கிறார்? அவரை நோக்கி பார்த்தால் ஒரு ஆசீர்வாதம் என்ன? 1 ராஜாக்கள் 8:52 வேகமா. அவர்கள் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின் படியெல்லாம் நீர் அவர்களுக்கு செய்யும்படி அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது, ஆமே, அவர் நம்மை நோக்கி பார்த்தால் என்ன கிடைக்கும்னு பார்த்தோம், நமக்கு தக்க பலனை கொடுப்பார். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்ப்பது ஒரு ஆசீர்வாதம், தக்க பலன். 2வது, அவரை நோக்கி பார்த்ததுனால, ஆமே, அவர் என்ன கொடுக்கிறாராம், பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. முதலாவது பலன் கொடுக்கிறார், 2வது பதில் கொடுக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு, நம்முடைய வேண்டுதலுக்கு, நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து அவர் என்ன செய்றார், அவர் பதில் கொடுக்கிற நல்ல தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைவெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைவெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவாரேன் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவாரேன் உள்ளத்தில் வந்திடுவார். அல்லேலூயா.
இரண்டாவது தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தரை கர்த்தர் நோக்கி பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. முதலாவது பலன், இரண்டாவது பதில். அங்க வேதத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா நெகமியா 1:6 அடியேனுடைய ஜெபம் கேட்க கண்கள் திறந்து கவனித்தரோம் அப்படின்னு சொன்னார். கர்த்தர் அப்படியே அவர் செய்வது. சங்கீதம் ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, 34:15 சங்கீதம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமே. மறு உத்தரவு கொடுக்கிற கண்கள், திறந்திருக்கிற கண்கள், நோக்கி பார்க்கிற கண்கள். ஆமே. ஆண்டவருடைய கண்கள் நமக்கு பதில் கொடுக்க முடியாது. நம்முடைய வேண்டுதலுக்கு, நம்முடைய கூப்பிடுதலுக்கு, ஆபத்துல என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். பதில் கொடுக்கிற நல்ல தெய்வம். அல்லேலூயா. ஏசாயா 37:7 சொல்லும்போது உமது கண்கள் எப்பொழுதும் திறந்திருப்பதாக என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வேண்டும் போதெல்லாம் அவர் நமக்கு உதவி செய்கிறார். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்கும், பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றே ஆர்ப்பரிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்க்கிற, ஆண்டவரால் நோக்கி பார்க்கிறவர்களுக்கு பதில் உண்டு. அல்லேலூயா. உடனே பதில் உண்டு. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நல்ல தெய்வம். அங்க இன்னும் அநேக வசனங்கள் உண்டு. ஆகவே தானியேல் 9:23 வாசினா, அவன் எனக்கு மிகவும் பிரியமானவர், அவன் வேண்டிக் கொண்ட போதே அவர் பதில என்ன செஞ்சார்? கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆமே. எரேமியாவுல வாசிக்கும் போது 3:20 சொல்லுகிறார், அவன் நமக்கு பதில் கொடுக்கிற நல்ல தெய்வம் என்று. அல்லேலூயா. ஆகவே பலன் கொடுக்கிற தேவன், பதில் கொடுக்கும். மூன்றாவதாக வாசிப்போம் 2 சாமுவேல் 22:28 வேகமா. சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டுமையானவர்களை தாழ்த்தி உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாய் திருப்பப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய கண்கள் முதலாவது உனக்கு பலன் கொடுக்க உன்னை நோக்கி பார்க்கிறது. இரண்டாவது அவருடைய கண்கள் உனக்கு பதில் கொடுக்க. மூன்றாவது அவருடைய கண்கள் உன் சத்துருக்களிடத்திலிருந்து உனக்கு பதில் கொடுக்கும்படி. ஆமே. உனக்கு ஆமே உன்னுடைய ஜெபத்தை கேட்டு, உன்னுடைய சிறுமையை கண்டு, உன்னுடைய ஒடுக்குதலை கண்டு, உன்னுடைய அவமானத்தை கண்டு, உன்னுடைய ஆமே உனக்கு ஏற்பட்ட இடுக்கத்தை கண்டு, சத்துரு உன்னை இடுக்குகிறானா, நெருக்குகிறானா, உன்னை ஒடுக்குகிறானா, ஆமே கவலைப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க. கர்த்தர் உங்க கண்ணீரை கண்டு, கவலையை கண்டு ஆண்டவர் சீக்கிரத்திலே அவர் சத்துருக்களை என்ன செய்வாராமா? முறித்து போடுவார், அவர்களை ஒடுக்கி போடுவார், அவர்களை அழித்து போடுவார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. மூன்றாவது கண்கள் உங்களுக்காக நீதியை சரி கட்டும்படி நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. உங்கள் சத்துருக்களுக்கு, உங்கள் பகைஞரிடத்தில், உங்களை நெருக்கிறவரிடத்தில், உங்களை ஆமே அழிக்க நினைக்கிறவர்களுக்கு விரோதமாய் அது உங்களுக்கு நீதி செய்யும்படி, உங்களுக்காக ஆமே நீதியை நிறைவேற்றும்படி உங்களை நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தரை நோக்கி பார்த்தால் கிடைக்கும். கர்த்தர் உங்களுக்கு நோக்கி பார்க்கும் போது உண்டாகும் ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்ல பலனை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் சத்துருக்களிடத்திலிருந்து உங்களை விலக்கி ரட்சிப்பார். ஆமென். அவருடைய கண்கள் அதுக்கு தான் பார்க்கிறது. ஆண்டவர் அவனை எந்த இடத்துல எப்படி அடித்தா அவன் இனி தேவ பிள்ளைக்கு விரோதமா எழும்ப மாட்டான். எந்த இடத்துல அவனை விழ பண்ணுனா அவன் எழுந்திருக்க மாட்டான். ஏது சொல்லு, அவள் விழுந்தார்கள், அவர் எழுந்திருக்க மாட்டாது இருக்கிறார்கள். சங்கீதத்துல சொல்லுகிறார். ஆமென். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமா 1000 10,000 பேர் படையெடுத்து வந்தாலும் பயப்படாதீங்கன்னு சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறார், 1000 10,000 பேர் வந்தாலும் நான் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிற உங்களுடைய கோலும் உங்களுடைய தடியும் என்னை தேற்றும். சத்துருக்களுமா எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை
தொடரும். அல்லேலூயா. மூன்றாவது, அவருடைய கண்கள் நோக்கி பார்க்கும்போது கிடைக்கிற ஆசீர்வாதம் சத்துருக்களுடைய பழிவாங்குதலை, சத்துருக்களுடைய நீதி சரி கட்டுதலை, சத்துருக்கள் விழுந்து வெட்கப்பட்டு நாணி அவர்கள் ஒளிந்து போவதை கண்கள் காணும். அல்லேலூயா. நீங்கள் நிறைவான உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதை காண்பீர்கள். உங்களுடைய பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படுவதை காண்பீர்கள். உங்களுடைய பிசினஸ்ல நல்ல பலன் உண்டாவதை காண்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில தக்க பலன் கிடைப்பதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. மூன்றாவது, கண்கள் நீதியை சரி கட்டும்படியா உங்களுக்கு பதில் கொடுக்க முடியாது. சங்கீதம் 9 12 சொல்லுது, சிறுமை பட்டவனுக்காக சிறுமை பட்டவனுடைய கூக்குரலை வேண்டுதலை அவர் கேட்டு அவர்களுக்கு என்ன செய்யறாராமா? செய்ய திக்கற்ற பிள்ளையுடைய ஒடுக்குதலுக்கு நீதி செய்யும்படியா அவருடைய கண்கள். சங்கீதம் 10 18, சங்கீதம் 22 24, சங்கீதம் 10 17 இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் வாசித்தீங்கன்னா கர்த்தருடைய கண்கள் உங்களுக்காக அற்புதங்களை, அதிசயங்களை, நீதியை, நியாயத்தை அது உங்களுக்கு செய்கிறதா இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய கண்களை நீங்கள் நோக்கி பாருங்க. எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவர் எல்லா